பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய சகோதரர்களே, வக்ஃப் சம்பந்தமான சில விஷயங்களை நாம் அவ்வப்போது கேள்விப்பட்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை பார்க்கின்ற பொழுது, முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது, முதலாக வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து எது அப்படின்ட்டு நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரு தகவல் ஒன்று எனக்கு கிடைத்தது. அந்த தகவலை உங்களுக்கு மத்தியிலே சொல்வதற்காக நான் ஆசைப்படுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் மக்காவிலே ஓரிரை கொள்கை பிரச்சாரத்தை அங்கு செய்கின்றார்கள். அதில் ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள், பலர் அதை எதிர்க்க ஆரம்பிக்கின்றார்கள். அந்த சூழலிலே அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ, கொலை செய்யப்பட்டு விடுவாரோ என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே, அச்சத்தின் அடிப்படையிலேயே மக்காவை விட்டு மதினாவிற்கு ஹிஜ்ரத் என்கின்ற அந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் ஹிஜ்ரத்து பயணத்தை மேற்கொண்டு முதலில் அவர்கள் சென்ற ஒரு ஊர் குபா என்பதாகும். அந்த குபா என்கின்ற ஊர் மதினாவிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடமாகும். அந்த இடத்திலே ஒரு இடத்தை தீர்மானித்து இடத்தை பெற்று அங்கு ஒரு பள்ளிவாசலை அவர்கள் முதலிலே கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அடிக்கல்லை நாட்டினார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர் அனைவரும் ஒவ்வொன்றாக தங்களுக்கு உரிய அந்த கற்களை எடுத்து வைத்து அந்த பள்ளிவாசலை கட்டி முடித்தார்கள் என்கின்ற வரலாற்று செய்தியினை நாம் பார்க்கின்றோம். ஆக இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இது என்பதை நாம் அறிகின்றோம். ஹிஜ்ரத்து வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளியை கட்டி முடித்தவுடன் அங்கிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மதீனா நகருக்கு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுகின்றார்கள். இது நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். குரானிலே இந்த குபா மஸ்ஜிதை பற்றி ஒரு முக்கியமான செய்தியும் அங்கு இருக்கின்றது. விருப்பப்பட்டவர்கள் அதனுடைய வரலாற்றை நீண்ட நெடிய அந்த செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சூரத்து தௌபாவிலே 9வது அத்தியாயத்திலே 108வது வசனத்திலே இந்த குபா பள்ளியை பற்றி சொல்லப்படுகிறது. உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின், முதல் நாளிலேயே தக்வாவின் அடிப்படையிலேயே கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று அங்கு சிலாகித்து கூறப்படுகின்றது. இன்னொரு ஹதீஸிலே நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதினாவிலிருந்து புறப்பட்டு அந்த குபா என்கின்ற அந்த ஊருக்கு கால்நடையாகவே வந்து அங்கு பள்ளியிலே தொழுதுவிட்டு செல்வார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். இன்றளவும் பல முஸ்லிம்கள் அங்கு சென்று 2 ரக்காத்து நஃபில் தொழுது கொண்டு இருக்கின்றார்கள். ஹதீஸ்களே வருகின்றது, யார் ஒருவர் 2 ரக்காத்து நஃபில் அந்த குபா பள்ளியிலே தொழுகின்றார்களோ அவர்களுக்கு ஓர் உம்ரா செய்த நன்மை கிடைப்பதாக நாம் அறிகின்றோம். ஆகவே இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த முதல் வக்ஃப் சொத்தாகிய முதல் பள்ளிவாசலாகிய அந்த பள்ளியிலே நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் 2 ரக்காத்து தொழுது அந்த உம்ராவினுடைய நன்மையை பெற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.